ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் பெங்களூருக்கு அவுட்டரில் சர்ஜாபுரா ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம் வீக்கெண்டுக்கு. அங்கே தான் வந்திருக்கோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேலே தான் இருக்குது. ஸோ குட்டி டூர் மாதிரி பார்த்துடலாமா? என்ட்ரன்ஸ் வந்தோடனே நேர்லேயே இந்த மாதிரி பெரிய விண்டோ இருக்குது, கிளாஸ் வச்சுட்டு எதிர்க்க கிச்சன், இந்த பக்கம் ஒரு ஒர்க் டேபிள், ஸோ சோஃபா கம் பெட் ஒன்று வச்சுருக்காங்க. பின்னாடி சிட்டு டெட்டு வாய்ஸ் எல்லாம் வரும். ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. டபுள் பெட் ஒன்று, சைட்லேயே அட்டாச் டாய்லெட். நல்லாயிருக்கு. நம்ம சிட்டி இதெல்லாம் கசகசப்புலேருந்து வந்தால் அப்படியே சுற்றி விவசாய நிலம், ஆள் நடமாட்டமே இல்லாமல் நல்லாயிருக்கு. கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது இதில். நான் கூட 1-2 பாத்திரம், குக்கர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், கப்ஸு, கரண்டி, ஸோ பிளேட்ஸு, பவுல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே. குக்கரே 2 இருக்குது. மைக்ரோவேவ், அவன், மிக்சி, ஃப்ரிட்ஜு, பாருங்கள் எல்லாமே இருக்குது. நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் பேசிக்காக சட்னி அப்புறம் ஒரு கிரேவி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 இது இருக்குது. இது வந்து ஒன்று கிச்சன் கிட்ட இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்டு பக்கத்தில். சாய் சாய் ஸோ வந்து லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு சிட்டு டெட்டெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு டீ போடலான்னு. பாலுமே நான் வந்து டெட்ரா பேக்கெட் வர்றப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சிங்கிள் இது போடுற மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸாக வாங்கிட்டேன். 14 rupeesன்னு நினைக்கிறேன், நந்தினியோடது. நல்லாயிருக்கும். அப்படி வந்து 10 rupees பேக்கெட் கூட வாங்கி வச்சுருப்பான். சரி, டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு. டின்னருக்கு வீட்டிலேருந்தே பன்னீர் கிரேவி மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பன்னீர் வந்து இங்கே ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். கெட்டிலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ வறுத்து கொஞ்சம் சூடு தண்ணியில் போட்டுட்டு அந்த கிரேவியில் போட்டு சூடு பண்ணிக்க வேண்டியது தான். வெளியில் அவங்க இருக்காங்க பாருங்களேன். ஜன்னலுக்கு சிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுறானுங்க. ஏர்பிஎன்பி வழியாக தான் புக் பண்ணேன். சூப்பராக இருக்குது ஸ்டே. லிங்க் வேணா தரேன், தேவைப்படுறவங்க. இப்போ அது பெங்களூர் சைட்லாம் வந்தீங்கன்னா சர்ஜாபூர் பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா சுற்றி விவசாய நிலம். நாளைக்கு காலையில் போய் பார்க்க போகலாம். என்னது பஜ்ஜி மிளகா, அப்புறம் பீன்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க, பூசணிக்காய். ரோடுமே பார்த்திங்கன்னா மண் ரோடு தான், வண்டி வர்ற அளவுக்கு தான் வழி இருக்குது. சிட்டி இவ்வளோ ஒரு சிட்டிக்குள்ளே பெங்களூரில் இப்படி ஒரு இடமாங்கிற மாதிரி இருக்குது. ஏர்பிஎன்பியில் தேடினேன், பெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு. ஸோ பெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. எல்லாமே டிம் லைட்டாக தான் இருக்குது, அதனால தான் கலர் இப்படி இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த கிரேவி கூட சேர்த்து நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூடு தண்ணியில் ஒரு 5 minutes இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபயர் பிட் இருக்குது, ஆனால் இப்போ சூடாக இருக்கனால தேவை இருக்காது கேம்ப் ஃபயர்லாம். தேடோ தூதல் படி லைட்டாக ஃபுல்லாக சாப்பிட்றான் டெட்டு இங்கே வந்ததுக்கப்புறம். ட்ரைபாட வண்டியிலே விட்டுட்டேன். கிரேவி சேர்த்துடலாம். எனக்கு இங்கே இவ்வளோ பாத்திரம் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஏதோ பேசிக் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்டவ்வும் எடுத்துகிட்டு வந்தேன். கேம்ப் ஸ்டவ்வு ப்ளஸ்
ஒரு குக்கர் அண்ட் தவா எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா 2 குக்கர் இருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய குக்கர், சின்ன குக்கர், மிக்சி எல்லாமே இருக்கு. நான் மிக்சி எல்லாம் இருக்கிறது தான் சட்னிலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். ஓகே, எல்லாமே வச்சுருக்கேன். சிட்டு டெட்டுக்கு தான் பயங்கர கொண்டாட்டம். அவங்களை இது வரைக்கும் லீஷ் இல்லாமல் நாங்கள் வெளியே எங்கேயுமே விட்டதில்லை. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லேயும் விட முடியாது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப இருக்கா, புல் இருக்கு. டெட்டு வந்ததுலேருந்து புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெடி. நடுவில் வேற 2 நாள் வீடியோ போடல பார்த்தீங்களா. இந்த கை ரொம்ப வலி வரும். முந்தானேத்துன்னு நினைக்கிறேன். ராத்திரி கையே தூக்க முடியல. இங்கேருந்து பயங்கர வலி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. பயந்துட்டேன். அப்புறம் நேற்று வந்து இங்கே அபி இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஆயுர்வேதா டாக்டர் தான், புத்தூர் கட்டு போடுறது போல். நல்லா ரிவ்யூஸ் எல்லாம் நிறையா இருந்தது. சரின்னு போய் பார்த்தேன். லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டு கைக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா இப்படி வச்சுட்டு எடிட் பண்ணேன்னா முதல்ல இந்த கைக்கு தான் நம்ம ஃபிசியோலாம் பண்ணோம். இப்போ இந்த கை ரிப்பேர் ஆயிடுச்சு. 4-5 நாள் ரெஸ்ட்ல இருங்க அப்படின்னாங்க. முக்கால்வாசி வேலை அப்பாவும் பையனும் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. பாத்திரம் கழுவுறது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ காய் கட் பண்ணுறது எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வீடியோவும் நேற்றும் போடலை. நாங்கள் வேலை ஒன்றுமே செய்யற வெளியே வாங்கிட்டு நினச்சோம். ஸோ இது மட்டும் அங்கே வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் அவங்க வேணால் கழுவிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வேலை மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி ஏன்னா இது பக்கத்தில் ஹோட்டலில் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும். சிட்டி கடைக்கு போகணும் அப்படின்னா அதனால் பேசிக்காக கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா இங்கே எல்லாமே சர்க்கரை, உப்பு, எண்ணெய், பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அவரே வச்சுருக்காரு. டீ தூள், காஃபி தூள், மளிகை ஜாமான்லாம் கூட இருக்குது. கோதுமை மாவு, மசாலா ஐட்டம் எல்லாம். நான் டே டைமில் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் திறந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு. பாருங்க, சூப்பராக பன்னீர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். அதான் சூடு பண்ணணும். வெளியில விட்டா பாருங்க 3 ஸ்ட்ரே டாக்ஸ் துரத்திட்டு ஓடி இருக்குங்க. 2ம் பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு வந்திருக்கு. அரட்டினா தெரியுது பாருங்க, தப்பு பண்ணிடுறோம். ஏய் மொழி பார்த்தீங்களா? ஓடுவியா? கண்ணை பாருங்க, கொதறி இருக்கும். 3 படுவா. இவன் பாருங்க ஃபுல்லா சேரப்பி ஒரு குளியல். இவர் தான் போய் 3 சண்டைக்கு கூப்பிட்டது. 1க்கு 3 வந்திருக்கு. நண்டு மாதிரி இருந்துட்டு பயம் கிடையாது, கொழுப்பு. எல்லா இடத்துலயும் சந்து இருக்கு. வேலைக்கு கீழே